கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கோவிட் நாட்களுக்கு பிறகு ஆன்லைன் சர்வீசஸ் என்பது மிகவும் பெருகிவிட்டது. ஆகையினால நிறைய விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்க, இந்த வாரம் சர்ச்சுக்கு போகலன்னா என்ன, அதான் ஆன்லைனில் டிவியில் நிறைய ஆராதனை வருது, யூடியூப்ல நிறைய ஆராதனை வருது, ஏதோ ஒரு ஆராதனையில் நம்ம பங்கு பெற்றுட்டு அந்த நாளை கழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கு பிரபலமான ஊழியர்கள், போதகர்கள் யூடியூப்லேயும் டெலிவிஷன்லேயும் ஆராதனை நடத்துகிறனால ஸ்தல சபைகளுக்கு போகிறத காட்டிலும் அந்த பிரபலமான போதகர் நடத்துகின்ற ஆராதனையை இணையதளம் வழியாகவோ தொலைக்காட்சி வழியாகவோ பார்ப்பதே போதும் அப்படின்னு சொல்லி நிறைய விசுவாசிகள் நினைக்கிறாங்க. ஆனால் மெய்யான மாறுதல்கள், வாழ்க்கையில் மாறுதல் ஏற்பட வேண்டுமே என்றால் உறவுகள் மிக மிக அவசியம். கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை கட்டி எழுப்புவது கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு இருக்கின்ற உறவுகள். இதனை உணர்த்தும் ஒரு வசனம் தான் எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். எழுதியிருக்கிறபடியே அவர்கள் கூடார பண்டிகையை ஆசரித்து நித்திய நியமத்தின்படியும் அன்றாட கணக்கின்படியும் ஒவ்வொரு நாளிலும் பலியிட்டார்கள். அதற்கு பின்பு நித்தமும் மாத பிறப்புகளிலும் கர்த்தருடைய சகல பரிசுத்த பண்டிகைகளிலும் செலுத்தும் சர்வாங்க தகன பலியையும் கர்த்தருக்கு அவரவர் செலுத்தும் உற்சாக பலியையும் செலுத்தினார்கள். என்னடா இந்த வசனத்தில் அவங்க பண்டிகை கொண்டாடினாங்க, பலி செலுத்தினாங்கன்னு கூறியிருக்கு. ஆனால் பாஸ்டர் ஏதோ ஆன்லைன் ஆராதனை, சபை கூடி வருதலை பற்றி பேசுகிறாருன்னு யோசிக்கலாம். இது வெறும் பண்டிகைகள் அல்ல, மாறாக இஸ்ரவேல் மக்கள் ஒன்றாக கூடி தேவனை தொழுது கொள்ள கர்த்தர் அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்திருந்த ஒரு வாய்ப்பு. அநேக பண்டிகைகளை பழைய ஏற்பாட்டில் தேவன் அவங்களுக்கு கொடுத்தார். ஏன்னா புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குற மாதிரி வாரத்தில் ஒரு நாள் அவர்கள் எல்லோரும் ஒன்றாக கூடி கர்த்தரை தொழுது கொள்ளும் ஒரு முறைமை பழைய ஏற்பாட்டில் இல்லை. இந்த முறைமை எப்போ தொடங்குனதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பாபிலோனிய சிறையிருப்பின் காலத்தில், அதாவது தானியேல், எசேக்கியேல், எரேமியாவுடைய நாட்களில் பாபிலோனுக்கு இஸ்ரவேல் மக்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போனாங்க. சிறைப்பிடிக்கப்பட்டு போன போது அவங்க யோசிக்கிறாங்க, நாம் சிறைப்பிடிக்கப்படுவதற்கு, கர்த்தர் நம்மை கைவிடுவதற்கு காரணம் என்ன? அவங்க யோசிச்ச போது ஒரு முதல் காரணம் விக்கிரக ஆராதனை, இரண்டாவது காரணம் தேவனுடைய வசனத்தை இஸ்ரவேல் மக்கள் முறையாக அறிந்திருக்கவில்லை. ஏன்னா அவங்களுக்கு வார வாரம் கூடி வேதத்தை கற்றுக்கொள்ளும் ஒரு முறை காணப்படவில்லை பழைய ஏற்பாட்டில். தனிநபர்களாக அவங்க கோயிலுக்கு போவாங்க, பண்டிகை அன்னைக்கு அவங்க ஒன்றா கூடி வருவாங்க. குறிப்பாக அந்த பண்டிகை அன்னைக்கு அவங்க ஒன்றா கூடி வரப்போ நியாயப்பிரமாணமும் பழைய ஏற்பாட்டின் சில சங்கீதங்களும் சில முக்கியமான அதிகாரங்களும் வாசிக்கப்படும். அதை தாண்டி அவங்களுக்குள்ளாக ஒரு தெய்வீக ஐக்கியம் காணப்படவில்லை. அதன் விளைவாக தான் அந்த நாட்களில் அவங்க ஜப ஆலயங்கள், ஆங்கிலத்தில் சினகாக்ஸ் என்று சொல்லுவோம், அந்த ஜப ஆலயங்களை யூத மக்கள் எதுக்கு தொடங்கினாங்கன்னா, ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவங்கவுங்க இருக்கிற இடத்துல, அவங்க கிராமத்தில், நகரத்தில், அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் கூடி வரும்படியாக ஒரு இடத்தை ஆயத்தம் செய்து அந்த இடத்துல அங்கே தங்கியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒன்றாக வேத வசனத்தை அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். இயேசு கிறிஸ்து ஜப ஆலயத்திற்கு போனார்னு புதிய ஏற்பாடு நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்தை தொடங்கின எல்லா இடத்துலையும் முதல்ல யூதர்களுடைய ஜப ஆலயங்களில் சென்று பிரசங்கித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த ஒழுங்கு அவங்க ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, நாம் ஒன்றாக கூடி ஒருவரை ஒருவர் சந்தித்து வேத வசனத்தை கற்றுக்கொண்டு ஒருவரை ஒருவர் வேத வசனத்தின்படி உற்சாகப்படுத்தி, அதற்கு மேலாக ஒருவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து பிறருக்கு நாம் கணக்கு கொடுக்கிறவர்களாக இருந்தால் மாத்திரமே நாம் நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபெற முடியும் அப்படிங்கிறத அவங்க அறிந்திருந்தாங்க. ஆகினால தான் எஸ்ராவுடைய நாட்களில் அவங்க திரும்ப வந்தவுடனே ஆலயத்தை கட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல பலிபீடத்தை கட்டி பலி செலுத்துறாங்க. அதன் மூலமாக விக்கிரக ஆராதனையை அவங்க அகற்றிட்டாங்க. அதுதான் முதல் காரணம் அவங்க பிடிப்பட்டதுக்கு. ரெண்டாவது, அவங்களுக்குள்ளாக இருந்த இந்த ஐக்கியமின்மை. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பண்டிகை நாட்களையும் பலிகளை செலுத்தும் நாட்களையும் குறிப்பிட்டு அந்த நாட்கள் அவங்க எல்லாம் எருசலேமில் கூடி வராங்க. ஒன்றாக சேர்ந்து அவங்க கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய பலிகளை கொடுக்குறாங்க. ஒருவரோடு ஒருவர் அவர்கள் பேசி மகிழ்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்கிறாங்க. எஸ்ராவின் பின்வரும் அதிகாரங்களை நம்ம வாசிப்போம். அவர்கள் கூடி வரும்போது எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை வாசித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். எனவே எனக்கு பிரியமானவர்களே, ஆன்லைன் ஆராதனை, இந்த ஆன்லைன் ஆராதனை ஐக்கியத்தை ஒரு நாளும் வளர்க்காது. அது ஒரு ஃபுட்பால் மேட்சை பார்க்குற மாதிரி நம்ம உட்காந்து பார்க்கலாம்.
சில ஆவிக்குரிய கருத்துக்களை நம்ம கற்றுக்கொள்வோம், சில மாற்றங்கள் ஏற்படலாம். ஆனால் உறவுகள் என்பது வேற. உறவுகள் தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய வலிமையுடையது. எனவே ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு நல்ல ஆவிக்குரிய திருச்சபையில அங்கத்துவம் வகிக்க வேண்டும். அந்த திருச்சபையின் கூடி வருதலிலே பங்கு பெற வேண்டும். கர்த்தருக்குள்ளாக அவர்கள் வளர்வதற்கு அதுவே வித்தாக இருக்கும். இன்றைய சமுதாயத்தினர் தங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப ப்ரைவேட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது அவங்க என்ன தப்பு பண்ணாலும் யாருக்கும் தெரியக்கூடாது, அவங்க எப்படி வாழ்ந்தாலும் யாரும் அவங்கள கண்டிக்கக்கூடாது, யாரும் நீ இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு அவங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு விரும்புகிறனால தான் இந்த ஆன்லைன் ஆராதனைகள் அதிகமாக விரும்புகிறாங்க. ஏன்னா ஆன்லைன் ஆராதனையில் யாருமே என்னப்பா போன வாரம் எப்படி இருந்த, நான் உன்னை அங்கே பார்த்தனே, நீ ஏன் உன் மனைவி இப்படி நடத்துகிற, ஏன் உன் பிள்ளைங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி யாருமே கேட்க போகிறது கிடையாது. ஸோ அப்போது என் இஷ்டத்துக்கு நான் வாழலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், எனக்கு பிரியமான ஒரு போதகருடைய செய்தியை கேட்டுட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்ருப்பேன் அப்படின்னு நினைக்கலாம். அது மிகவும் தவறான ஒரு எண்ணம். பிரியமானவர்களே, மெய்யான எழுப்புதல் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற விக்கிரங்களை அகற்றுவதன் மூலமாக தொடங்குது. இரண்டாவது நல்ல ஆவிக்குரிய சபை ஐக்கியத்திலே தொடங்குகிறது. கர்த்தர் தாமே ஒரு நல்ல சபை ஐக்கியத்தை உங்களுக்கு கொடுத்து அந்த சபை ஐக்கியத்திலே வளர உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென்.